வணக்கம். இது புதிய தலைமுறையின் முக்கிய செய்திகள் 25. அமெரிக்கா தொடங்கியிருக்கும் வர்த்தக போரால் இந்தியாவுக்கு பலன்களே அதிகம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. எப்படி? விரிவாக பார்க்கலாம். ஆயுதப் போர்கள் மெல்ல முடிவுக்கு வந்து வர்த்தக போர்கள் உலகெங்கும் பேசுபொருளாகியுள்ளன. கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய நாட்டு பொருட்களுக்கு சொன்னபடியே வரி விதிப்பை அதிகரித்து விட்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இதனால் இந்த 3 நாடுகளிலிருந்து வரும் பொருட்களின் விலை அமெரிக்காவில் கடுமையாக உயர உள்ளது. இதனை ஈடுகட்டும் வகையில் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் புதிய சந்தை வாய்ப்புகள் ஏற்படும் என சர்வதேச வணிக நிபுணர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக விவசாய விளைபொருட்கள், விவசாய இயந்திரங்கள், ஆடைகள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பு இந்திய நிறுவனங்களுக்கு அதிகரிக்கும் என அவர்கள் கணித்துள்ளனர். மேலும் சீனா, கனடாவின் பல பொருட்களுக்கு அமெரிக்காவின் கதவு மூடப்படும் நிலை வந்துவிட்டதால் அந்த பொருட்களை இந்தியா போன்ற நாடுகள் குறைந்த விலையில் வாங்க முடியும் என GTRI அமைப்பு கூறியுள்ளது. இந்த வகையில் கனடாவிலிருந்து கச்சா எண்ணெய், உரங்கள், தாமிரம், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை இந்தியா குறைந்த விலையில் வாங்க இயலும் என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, தங்கள் பொருட்களுக்கு இந்தியா வரியை குறைக்காவிட்டால் பதிலுக்கு தாங்களும் இந்திய பொருட்களுக்கு வரியை அதிகரிப்பதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அப்படி இந்தியாவுக்கு அமெரிக்கா வரியை அதிகரித்தாலும் அது சீனா, மெக்சிகோ, கனடா மற்றும் பிற ஆசிய நாடுகளைப் போல கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த சூழலில் மிக கவனமான காய் நகர்த்தல்களின் மூலம் தற்போதைய சர்வதேச வர்த்தக போரால் இந்தியா மிகப்பெரிய பலன் பெற முடியும் என்பதே நிபுணர்களின் கணிப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. தமிழ்நாட்டுக்கு தீங்கு வந்தால் வேலென பாய்வோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை செய்துள்ளார். அன்று அண்ணா கேட்டதை தான் இன்று அவரது தமிழ்நாடு கேட்பதாக கூறி ஹிந்தி திணிப்புக்கு எதிராக 9வது மடலை வெளியிட்டார். 1967ஆம் ஆண்டு இதே நாளில் பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்றது. இதையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் பதிவில் 1967ஆம் ஆண்டு அண்ணா அமர்ந்தார், தமிழ்நாடு எழுந்தது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டுக்கு தீங்கொன்று வருமென்றால் வேலென பாய்வோம், வேங்கையென சீரிடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கும் 9வது மடலில் ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ள அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக அறிவிக்க என்ன தயக்கம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அன்று எங்கள் அண்ணா கேட்டதைத்தான் அவரால் பெயர் சூட்டப்பட்ட எங்களின் தமிழ்நாடு கேட்பதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சிம்பொனி நிகழ்விற்காக தன்னை வாழ்த்திய அனைவருக்கும் இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடிகர்கள் கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட அரசியல், சினிமா பிரபலங்களுக்கு நன்றி கூறியுள்ளார். லண்டனில் நிகழ்த்தப்படவுள்ள அவரது சிம்பொனி தனக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கே பெருமை என மகிழ்ச்சியை பகிர்ந்தார். அனைத்து தமிழக மக்களின் சார்பாக என்னை சிம்பனிக்காக வாழ்த்தி சென்றார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழக மக்கள் அனைவருமே வாழ்த்தியதைப் போல நான் உணர்ந்தேன். இந்த சிம்பொனி இசைக்கோர்வையை கிட்டத்தட்ட 35 நாட்களில் இளையராஜா எழுதி முடித்திருக்கிறார். லண்டனில் உள்ள ராயல் ஸ்காட்டிஷ் நேஷனல் ஆர்கெஸ்ட்ராவில் பதிவு செய்யப்பட்ட வேலியன் சிம்பொனி 8ஆம் தேதி இசைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்பொனி இசையை உருவாக்கிய முதல் இந்தியர் என்ற சிறப்பு இளையராஜாவுக்கு கிடைத்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி வேனை மது போதையில் இயக்கிய ஓட்டுநர் சாலையில் விபத்தை ஏற்படுத்தியதில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்தார். சோகண்டி பகுதியில் தனியார் பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு அழைத்துச் சென்ற வழியில் இந்த விபத்து ஏற்பட்டது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றதால் வேனை வழிமறித்து ஓட்டுநரை பிடித்து கிராம மக்கள் சரமாரியாக தாக்கினர். தொடர்ந்து மது போதையில் இருந்த ஓட்டுநரை காவல்துறையினர் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். படுகாயமடைந்த இளைஞர் சஞ்சய் ஆபத்தான நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கும் திட்டத்தை கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடக அரசு திட்டங்கள் மற்றும் பணிகளுக்கான ஒப்பந்தங்களில் பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியினத்தவர்களை சேர்ந்தவர்களுக்கு 24%, பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கு 19% ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் இஸ்லாமியர்களுக்கு 4% ஒதுக்கீடை வழங்க கர்நாடக காங்கிரஸ் அரசு பரிசீலித்து வருவதாக கடந்த ஆண்டு தெரிவிக்கப்பட்டது. சிறுபான்மை மதத்தவரை திருப்திப்படுத்துவதற்கான முயற்சி என்று பாஜகவினர் சர்ச்சை எழுப்பியதை அடுத்து இந்த பரிசீலனை கைவிடப்பட்டது.
இப்போது அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீட்டை முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான அரசு அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. ஒடிசா மாநிலத்தில் அனைத்து அரசு பள்ளிகளும் காவி நிறத்தில் இருக்க வேண்டும் என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த உதாரண படத்துடன் கூடிய சுற்றறிக்கை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. ஒடிசாவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முதன்முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. நவீன் பட்நாயக்கின் கால் நூற்றாண்டு ஆட்சி காலம் முடிவுக்கு வந்தது. அவரது ஆட்சியில் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் ஒரே சீராக பச்சை நிற வர்ணம் பூசப்பட்டிருந்தது. நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதாதள கட்சியில் பச்சை வர்ணம் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது பாஜக ஆட்சி அமைந்துள்ள நிலையில் பச்சை வர்ணம் நீக்கப்பட்டு பாஜக கொடியில் உள்ள காவி நிறத்திற்கு பள்ளிகள் மாற உள்ளன. சத்தீஸ்கரில் பரவி வரும் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 13 பேர் உயிரிழந்தனர். சுக்மா மாவட்டம் தனிகோட்டா என்ற கிராமத்தில் கடந்த சில நாட்களாக இந்த காய்ச்சலால் பலரும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த அனைவருக்கும் நெஞ்சு வலியுடன் இருமல் பிரச்சினை இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து அந்த கிராமம் முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்டு ஊருக்குள் நுழையும் வழிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. லண்டனில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மீதான பாதுகாப்பு அத்துமீறல் நிகழ்வுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரிவினைவாத மற்றும் பயங்கரவாத இயக்கத்தினரின் இந்த செயலை கண்டிப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஜனநாயக அரசு கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் விதமான இச்செயல் கவலை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நிகழ்வுகளில் சம்பந்தப்பட்ட அரசுகள் தங்களின் கடமையை உணர்ந்து செயல்படுங்கள் என்று நம்புவதாகவும் ரந்தீர் குறிப்பிட்டுள்ளார். லண்டன் சென்றுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு காரில் ஏறும்போது ஒரு நபர் அவரை நோக்கி ஓடிச் சென்று முழக்கமிட்டதுடன் தேசிய கொடியையும் கிழித்தார். அருகே இருந்த பாதுகாப்பு படையினர் அந்த நபரை வெளியேற்றினர். இதேபோல ஜெய்சங்கர் நிகழ்ச்சி நடைபெற்ற அரங்கத்தின் வெளியே சிலர் காலிஸ்தான் ஆதரவு முழக்கங்களை எழுப்பியதுடன் அவர்களின் கொடியையும் உயர்த்தியிருந்தனர். துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு தங்க கட்டிகளை கடத்தி வந்த நடிகை ரன்யாவிடமிருந்து மொத்தம் 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த ADGP-யான ராமச்சந்திரனின் வளர்ப்பு மகள் ஆவார். கடந்த 3ஆம் தேதி துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு வந்த விமானத்தில் 12 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட தங்க கட்டிகளை கடத்தி வந்த நடிகை ரன்யாவை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். தொடர்ந்து அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளும் சுமார் 2.5 கோடி ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடையில் ஒட்டி வைத்து தங்க கட்டிகளை அவர் கடத்தி வந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தங்க கட்டிகளை கடத்தி வரும் குருவி போல நடிகை ரன்யா ராவ் செயல்பட்டு வந்ததும் 1 கிலோ தங்க கட்டிகளை கடத்தி வந்து கொடுத்தால் அவருக்கு 5 லட்சம் ரூபாயை கடத்தல் கும்பல் கொடுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தங்கத்தை கடத்தி வரும்போதெல்லாம் ADGP-யின் மகள் என்று கூறி விமான நிலைய சோதனையிலிருந்து நடிகை ரன்யா ராவ் தப்பித்து வந்ததாகவும் இந்த முறை வசமாக சிக்கியிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். பெங்களூரு தெற்கு தொகுதி MP தேஜஸ்வி சூர்யா சிவஸ்ரீ ஸ்கந்தபிரசாத் திருமணம் கர்நாடகாவில் எளிய முறையில் நடைபெற்றது. கனகபுரா சாலையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். தொடர்ந்து வரும் 9ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள தனியார் மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்வு பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை சேர்ந்த பிரபல பாடகியும் பரதநாட்டிய கலைஞருமான சிவஸ்ரீ ஸ்கந்தபிரசாத் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் 2 பாகங்களிலும் கன்னடத்தில் பாடல்களை பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ அலுவல் மொழியாக ஆங்கிலம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இதர மொழிகள் பேசும் மக்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்க தரவு ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் அதிகபட்சமாக 23 கோடியே 90 லட்சம் நபர்கள் ஆங்கிலம் பேசுவது தெரிய வந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 4 கோடியே 10 லட்சம் நபர்கள் ஸ்பானிஷ் மொழி பேசுவதாகவும் 35 லட்சம் நபர்கள் சீன மொழியை பேசுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலா 12 லட்சம் நபர்கள் பிரெஞ்சு, அரபிக் மொழிகளை பேசுவதும் தெரிய வந்திருக்கிறது. 11 லட்சம் நபர்கள் கொரிய மொழியையும் 9,40,000 நபர்கள் ரஷ்ய மொழியையும் அமெரிக்காவில் 8,65,000 நபர்கள் ஹிந்தி மொழியை பேசுவது தெரிய வந்திருக்கிறது.
அமெரிக்க விசா விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாற்றங்களால் H-1B விசா வைத்திருப்பவர்களின் 21 வயதை அடைந்துவிட்ட வாரிசுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி H-1B விசாவுடன் அமெரிக்காவில் பணியாற்றி வருபவர்களின் குழந்தைகள் 21 வயதை கடந்த பின் டிபெண்டர்களாக கருதப்பட மாட்டார்கள். அதாவது H-1B விசா வைத்திருப்பவரின் குடும்ப உறுப்பினருக்கான விசாவில் அவர்கள் அமெரிக்காவில் வசிக்க முடியாது. இத்தகையவர்கள் 21 வயதை நிறைவு செய்த 2 ஆண்டுகளுக்குள் புதிய விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்குள் விசா கிடைக்காவிட்டால் அவர்கள் தாய்நாட்டுக்கு திரும்பிவிட வேண்டும். இதனால் சிறு வயதில் பெற்றோருடன் அமெரிக்காவுக்கு சென்ற 1,34,000 இந்தியர்கள் அமெரிக்காவில் தொடர்ந்து வசிப்பது கேள்விக்குறியாகி உள்ளது. பாலிவுட் சினிமாவை விட்டு விலகுவதாக பிரபல இயக்குனர் அனுராக் கஷ்யப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஹிந்தி சினிமா துறையே மோசமான சூழலில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாலிவுட் சினிமாவில் புகழ்பெற்ற இயக்குநராக உள்ள அனுராக் கஷ்யப் நயன்தாராவின் இமைக்கா நொடிகள் படத்தின் மூலமாக தமிழில் பிரபலமானார். இவர் விஜயின் லியோ, விஜய் சேதுபதியின் மகாராஜா, விடுதலை 2 ஆகிய படங்களிலும் நடித்திருக்கிறார். நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள அவர் பாலிவுட் சினிமாவில் அனைவரும் கோடிக்கணக்கிலான வசூலை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதாக கூறினார். அங்கு கற்பனைக்கும் கலைக்குமான இடம் மறைந்துவிட்டதாக விமர்சித்திருக்கிறார். பாலிவுட் சினிமாவை விட்டு விலகப் போவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்த அவர் அதனை மீண்டும் உறுதி செய்திருக்கிறார். மும்பையிலிருந்து பெங்களூருக்கு குடிபெயர உள்ள அனுராக் இனி தென்னிந்திய திரைப்படங்களில் பணியாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் வருவதை தடுக்காவிட்டால் இந்திய அரசு தங்களுக்கு செய்யும் மற்ற உதவிகளின் நோக்கம் குறித்த கேள்வி எழும் என இலங்கை அமைச்சர் பேசியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி தமிழக மீனவர்களையும் அவர்கள் படகுகளையும் இலங்கை அரசு சிறைப்பிடிப்பது தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் பிமல் ரத்னநாயக்கே வடக்கு இலங்கை மக்களின் ஒரே வாழ்வாதாரம் மீன்பிடித்தல் மட்டுமே என்று கூறியுள்ளார். இந்தியா பல வழிகளில் தங்களுக்கு உதவி வருவதாகவும் மீனவர்கள் விஷயத்திலும் உதவினால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்றும் இலங்கை அமைச்சர் கூறினார். மேலும் யாழ்ப்பாண பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசும் உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மீனவர்களின் விஷயத்தில் இந்தியா தங்களுக்கு உதவாவிட்டால் அவர்கள் செய்யும் மற்ற உதவிகளின் நோக்கம் குறித்து கேள்வி எழும் என்றும் இலங்கை அமைச்சர் தெரிவித்தார். இந்திய பிரதமர் மோடி அடுத்த மாதம் இலங்கை வரவுள்ள நிலையில் அவருடனான பேச்சுவார்த்தையில் எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்கள் விவகாரத்தையும் சேர்க்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடகாவில் இளம்பெண் ஒருவர் தன்னை காதலனுடன் சேர்த்து வைக்க கோரி கடவுளுக்கு மனு எழுதி கோவில் உண்டியலில் போட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் மாலூரில் உள்ள சிக்க திருப்பதி வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் உண்டியல் என்னும் பணி நடந்தது. அதில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களுக்கு இடையே ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதத்தில் காதலரின் பெயரை குறிப்பிட்டு, திருப்பதி திம்மப்பா, நாங்கள் இருவரும் விரைவில் ஒன்று சேர வேண்டும் என்று வேண்டுதல் முன்வைக்கப்பட்டிருந்தது. தனது காதலர் தினமும் தனது அலுவலகத்திற்கு வந்து சந்திக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் அந்த இளம்பெண். மேலும் காதலனுடன் சேர்த்து வைத்தால் மொட்டை அடித்துக் கொண்டு முடி காணிக்கை தருவதாகவும் பெருமாளிடம் வேண்டுதலை முன்வைத்திருக்கிறார் அவர். தென்கொரியாவில் போர் விமானங்கள் தங்கள் நாட்டு குடிமக்கள் மீதே தவறுதலாக குண்டு வீசியதில் 15 பேர் காயமடைந்தனர். KF-16 ரக விமானங்கள் மூலம் வீரர்கள் வழக்கமான குண்டு வீசும் பயிற்சியை மேற்கொண்டிருந்ததாகவும் அப்போது சில குண்டுகள் நிர்ணயிக்கப்பட்ட எல்லையை தாண்டி விழுந்து சிலர் காயமடைந்ததாகவும் சில கட்டடங்கள் சேதமடைந்ததாகவும் தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தவறு எப்படி நடந்தது என்பது குறித்து குழு அமைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தங்களின் தவறுக்காக விமானப்படை மன்னிப்பு கேட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடகொரியாவை ஒட்டியுள்ள போச்சியான் என்ற இடத்தில் இவ்விபத்து நடந்ததாக தெரியவந்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் டிரம்ப் உரையாற்றிய போது ஜனநாயக கட்சியின் பெண் உறுப்பினர்கள் பிங்க் நிற ஆடையை அணிந்திருந்தது பேசுபொருளாக மாறியுள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக டொனால்டு டிரம்ப் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் உரையாற்றினார். அப்போது அங்கிருந்த ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் சிலர் பிங்க் நிற ஆடையை அணிந்திருந்தனர். மகளிர் சுகாதார மேம்பாட்டு திட்டத்திற்கு டிரம்ப் அரசு குறைந்த நிதியை ஒதுக்குவது, வரி விதிப்பு, நிதி செலவு, மகளிருக்கு எதிரான வன்முறை உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கவனம் ஈர்ப்பதற்காக அவர்கள் இவ்வாறு ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ட்ரம்ப் அரசு பெண்களுக்கான பாதுகாப்பை அளிக்க தவறிவிட்டதாகவும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிம்பனியை அரங்கேற்ற பிரிட்டனுக்கு புறப்படுவதற்கு முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இளையராஜா, இது தனக்கு கிடைத்த பெருமை அல்ல என்றும் இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை என்றும் தெரிவித்தார். இந்த புதிய சிம்பனியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள், உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிடவிருக்கிறோம். 8ஆம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய பெருமை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளோதான், முடிஞ்சு போய். இது மேலே யாரும் வரப்போறதில்லை, வந்ததும் இல்லை. இனி தொடர்பன நிமிடச் செய்திகள். மாநில அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்று புதிய நடத்தை விதிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மாநில அரசு ஊழியர்களுக்காக 1973 உருவாக்கப்பட்ட நடத்தை விதிகளில் திருத்தம் செய்து புதிய விதிகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அதில் அரசுக்கு எதிரான கருத்துக்களை அரசு ஊழியர்கள் எந்த வகையிலும் தெரிவிக்கக்கூடாது என்றும், அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள், சங்க பொறுப்பாளர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசு ஊழியரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவோ அதற்கான தூண்டுதல்களில் ஈடுபடவோ கூடாது என்றும் புதிய விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி வேலைக்கு செல்லாமல் இருப்பதும் கடமைகளை புறக்கணிப்பதும் போராட்டமாக கருதப்படும் என்றும் புதிய விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி அரசு அலுவலக வளாகத்திலோ அதனை ஒட்டியோ ஊர்வலம், கூட்டம் நடத்தக்கூடாது என்றும் அதில் உரையாற்றக்கூடாது என்றும் புதிய விதிகளில் கூறப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகிறது. நாடு முழுவதும் MBBS, BDS படிப்புகளில் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு வரும் மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்வுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் பலரும் விண்ணப்பித்து வரும் நிலையில் நாளையுடன் கால அவகாசம் நிறைவடைகிறது. நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் மே 1ஆம் தேதி வெளியிடப்படும். தேர்வு முடிவுகள் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெளியிடப்படும். கட்சி கூட்டங்களுக்கு வரும் தொண்டர்களை இறுதி வரை இருக்கையில் அமர வைப்பது மிகப்பெரிய சவால். அந்த சவாலை அதிமுக நிர்வாகிகள் எளிதில் நிகழ்த்தி ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கடைசி நிமிடம் வரை அமர வைக்க நூதன முறையை கையாண்டுள்ளனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், KC கருப்பண்ணன், C தாமோதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு குலுக்கல் முறையில் 3 நபர்களுக்கு தங்க நாணயம் மற்றும் 300 நபர்களுக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்குமே சிறப்பு பரிசு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்டோர் தங்களது இருக்கைகளை பிடித்துவிட்டு கூட்டம் முடியும் வரை அங்கேயே இருந்தனர். சிலர் தங்களது குழந்தைகளுக்கு பால், தின்பண்டங்களை எடுத்து வந்து அமர்ந்திருந்தனர். இடம் கிடைக்காதவர்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நின்று கொண்டே கூட்டத்தை கவனித்தனர். இதையடுத்து அனைவருக்கும் பரிசு வழங்குவதற்கான கூப்பன் வழங்கப்பட்டது. பொறுமையாக காத்திருந்த அனைவருக்கும் கூட்டம் முடிந்தவுடன் பரிசுகள் வழங்கப்பட்டன. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தங்க நாணயமும் மற்ற அனைவருக்கும் பிளாஸ்க், தின்பண்டங்கள் அடங்கிய பையும் வழங்கப்பட்டது. அதனை வாங்குவதற்காக அனைவரும் ஒரே நேரத்தில் கூடியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், மக்கள் பரிசு வாங்குவதற்கு மட்டும் வரவில்லை, எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் வந்துள்ளதாக தெரிவித்தார். மக்கள் பரிசுக்காக மட்டும் வரல, எடப்பாடியாரை முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக வந்திருக்கிறாங்க. சென்னை மாநகராட்சியில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் கட்டட பணிகளை மேற்கொள்ளாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை செய்துள்ளது. கட்டட பணிகளால் ஏற்படும் மாசு காரணமாக டெல்லி போன்ற பெருநகரங்களில் சுற்றுச்சூழல் பெரும் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது.
இதனால் சென்னையில் கட்டடப் பணிகள் மேற்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி கட்டடப் பணிகள் நடைபெறும் பகுதியை மெட்டல் ஷீட் வைத்து திரையிட்டு மறைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பணியின் போது வெளியேறும் மாசு அருகே இருக்கும் குடியிருப்புகளுக்கு பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மீறினால் அபராதம் விதிக்கப்பட்டு கட்டடத்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையிலான மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு ஒப்புதல் இதுவரை வழங்கப்படாதது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. 63,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 2ஆம் கட்ட பணிகளுக்கு வெறும் 22 நாட்களில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. எனினும் முதற்கட்ட விரிவான திட்டமான விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையிலான மெட்ரோ ரயில் பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு இதுவரை அனுமதி வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. 9,335 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த விரிவாக்க திட்டத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்புதல் அளிக்கப்படாமல் நிலுவையில் வைத்திருப்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான மணிசங்கர் ஐயர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தேர்வுகளில் தோல்வியடைந்ததாக கூறியது சர்ச்சையாகியுள்ளது. ராஜீவும் மணிசங்கரும் இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக படித்த நண்பர்கள். ராஜீவ் தான் மணிசங்கரை அரசியலுக்கு அழைத்து வந்தார். அண்மையில் ஒரு பாட்காஸ்ட் உரையாடலில் ராஜீவ் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் மணிசங்கர். ராஜீவ் பிரதமராக இருந்தபோது மேற்கொண்ட நடவடிக்கைகளை ஆதரித்து பேசினார். அதே நேரம் அவர் பிரதமரான போது 2 முறை தேர்வில் தோற்றவர் எப்படி பிரதமராக முடியும் என்று ஆச்சரியப்பட்டதாக மணிசங்கர் கூறியுள்ளார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தேர்வில் தோல்வியடைவது முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறுவதை விட கடினம். ஏனென்றால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் தனது நற்பெயரை பாதுகாப்பதற்காக அனைவரையும் எப்படியாவது தேர்ச்சி பெற வைத்து விடுவார்கள் என்றார். இது தொடர்பாக பாஜகவின் அமித் மாலவியா திரைகள் விலகட்டும் என்று கிண்டலாக பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் கருத்துக்களை மணிசங்கர் ஐயர் வெளியிட்டு வருவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஷரண் சிங் சப்ரா எக்ஸ் தளத்தில் விமர்சித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் மொபைல் போன் பயன்படுத்தாமல் படிக்க கூறிய தாயை மாணவர் ஒருவர் படுகொலை செய்திருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாலக்காட் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான இளைஞர் ஒருவர் நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி வந்துள்ளார். படிக்கும் நேரத்தில் மொபைல் போனை பயன்படுத்தியதால் கோபமடைந்த பெற்றோர் அவரை கண்டித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் இரும்பு கம்பியால் தாய் மற்றும் தந்தையை கடுமையாக தாக்கியுள்ளார். தாய் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இளைஞரின் தந்தை படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் கொலை வழக்கில் சிறை தண்டனையை அனுபவித்து வரும் கைதி ஒருவருக்கு துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. தெற்கு கேரோலினாவில் 2001ஆம் ஆண்டு பேஸ்பால் மட்டையை வைத்து தனது முன்னாள் காதலியின் பெற்றோரை அடித்து படுகொலை செய்த வழக்கில் பிராட் சிக்மன் என்பவர் சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மின்சார நாற்காலி மற்றும் விஷ ஊசிக்கு பதிலாக துப்பாக்கியால் சுட்டு தனக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதன்படி இன்று அவருக்கான மரண தண்டனையை தெற்கு கேரோலினா காவல்துறையினர் நிறைவேற்ற உள்ளனர். அமெரிக்காவில் கடந்த 15 ஆண்டுகளில் முதன்முறையாக துப்பாக்கியால் சுட்டு கைதிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்க்கோ திரைப்படத்தின் தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மலையாளத்தில் உருவான மார்க்கோ திரைப்படம் பிற மொழிகளிலும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. திரையரங்குகளில் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்த மார்க்கோ திரைப்படம் கடந்த பிப்ரவரி மாதம் OTT தளத்திலும் வெளியானது. இந்நிலையில் தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு தணிக்கை குழு தடை விதித்துள்ளது. அதிக வன்முறை காட்சிகள் நிறைந்த மார்க்கோ திரைப்படம் ஏ சான்று பெற்றிருக்கும் நிலையில் தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு உகந்த படம் அல்ல என்று தணிக்கை குழு குறிப்பிட்டுள்ளது. மேலும் OTT தளத்திலிருந்தும் அந்த படத்தை நீக்க வேண்டும் என்று தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே நடந்த குழந்தை திருமணம் தொடர்பாக சிறுமியின் தாய், தந்தை உள்பட 5 பேரை காவலர்கள் கைது செய்தனர். மலைக்கிராமம் ஒன்றைச் சேர்ந்த 14 வயது சிறுமிக்கும் 30 வயதான மாதேஷ் என்பவருக்கும் சில நாட்களுக்கு முன்பு பெங்களூருவில் திருமணம் நடைபெற்றிருக்கிறது.
திருமணத்தில் விருப்பமில்லாத சிறுமி மாதேஷ் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். இதனையடுத்து சிறுமியின் உறவினர்கள் சிறுமியை வலுக்கட்டாயமாக தோளில் தூக்கிச் சென்று மாதேஷின் வீட்டில் விட்டுள்ளனர். அப்போது சிறுமி கதறி எழும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சிறுமியின் பாட்டி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிறுமியை மீட்டுள்ளனர். மேலும் கட்டாய திருமணம் செய்து வைத்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் மாதேஷ், அவரது சகோதரர் உள்பட 5 பேரை கைது செய்துள்ளனர். மலை கிராமத்தில் இருக்கும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே இருப்பதால் அங்கிருக்கும் சிறுமிகளுக்கு பெற்றோர் திருமணம் செய்து வைப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறையில் பெண்ணை 15 இடங்களில் கத்தியால் குத்திவிட்டு தடுக்க முயன்ற அவரது கணவரையும் குத்திய இளைஞரை காவலர்கள் கைது செய்துள்ளனர். மதுரா நகர் பகுதியில் நிர்மலா என்பவரை எதிர் வீட்டில் வசிக்கும் பிரேம் என்ற இளைஞர் திடீரென்று கத்தியால் குத்தினார். நிர்மலாவின் கணவர் சேது மாதவன் தடுக்க முற்பட்ட போது அவரையும் கத்தியால் குத்தினார் பிரேம். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பிரேமை கட்டை மற்றும் கற்களால் தாக்கி பிடிக்க முயன்றனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவலர்கள் பிரேமை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த நிர்மலாவும் அவரது கணவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 குடும்பத்தினருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடத்தப்பட்டதா என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.